ஒரு சரியான மனிதனோட நீங்கள் பழகினீங்கன்னா நிம்மதியாகிடுவீங்க. சரியான மனிதனோட நீங்கள் பழகினா ஆகிடுவீங்க, நிம்மதியாக. சரியான ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிம்மதியாகிடுவீங்க. உங்களுக்கானது எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியாகிடுவீங்க. நீங்கள் நிம்மதியாகிறதுக்கு தான் நான் உபதேசம் சொல்கிறேன். அதை வாங்கிய நீ நிம்மதியாகலாம் நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு விசேஷம், என்கிட்ட இவ்வளோ விசேஷமான பொருள்கள் இருக்குது, இதை கொண்டு நான் ஆனந்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதை கொண்டு நீ ஆனந்தமாக வரத்துக்கு ஆக மாட்டேன், எனக்கு இப்போ நிம்மதி இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? இதுக்கும் மேலே என்ன? நீ சந்தேகப்பட்டால் நான் எப்படி நீ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? பிரச்சனை எங்கே? எதை கொடுத்தாலுமே ஆராய்ச்சி பண்ணி தான் சாப்பிடணும்னா நிம்மதியாக இருப்பியா? சில பேர்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்ற பொருளை மோந்து பார்க்காதுன்ட்டு. மோந்துட்டு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டா நானாக பண்ண முடியும்? அப்படி தானே. வார்த்தைகளை கவனிக்காத, சொல்கிற விஷயத்தை கவனின்னு நான் சொல்லியும் கொடுக்குறேன். வார்த்தையை கவனி நிம்மதி எழுதிட்டேன்னா யாருன்னா செய்ய முடியும்? 1,39,000 பேருக்கு நான் நிம்மதியை கொடுத்துருந்தாலுமே கூட சில பேர் நிம்மதி இல்லாமே சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பேசுகிறானே இவன் என்ன பண்ணிடணும் நம்ப ஓடிடணுன்ட்டு ஓடிட்டு இருப்பாங்க. நிம்மதி எழுந்துடவும் செய்வாங்க. அப்போ நிம்மதி எங்கே இருக்குது? உன் புரிதலில் தான் இருக்குது. நீ புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையை என்ன பண்ணே புரிஞ்சுக்கோ. நிம்மதியாக இரு, எதை ஒன்றா செய். முதல்ல எப்படி இரு? நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணேத? சும்மா உள்ள பேசின்னு இருக்காது. எனக்கு கிடைச்சது இதுதான். கோணலாக இருந்தாலும் குறுக்கலாக இருந்தாலும் முறுக்கலாக இருந்தாலும் அது யாருது? எழுந்து